இந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம் அந்த போட்டோ. அவர் மாத்தி பேசிட்டாரு இப்போ. ஆமா, எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, நான் போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் காலில் விழுந்த தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காலை வாரி விட்டாரு. அதைத்தான் நான் கேட்டேன். இப்போ சசிகலா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா உதயநிதி சொல்றதுலாம் கரெக்ட் தானே, பதில் சொல்றேன் அப்படின்றாங்க. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அம்பத்தூர்ல உதயசூரிய சின்னத்துக்கு சகோதரி பூர்ணிமா உங்களுக்கு வாக்களிங்கன்னு உரிமையோட கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு அம்பத்தூர்ல மட்டும் இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. போன சட்டமன்ற தேர்தலில் நாம கொடுத்த வாக்குறுதி, நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். பயன்படுத்துறீங்களாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் மினிமம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்ச போட்டோவே இருங்க, போட்டோலாம் கிடையாது. அதான் எல்லா போட்டோ நீங்களே வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன பெரிய உலக புகழ்பெற்ற போட்டோ, அது ஒரு கேவலமான போட்டோ. அதை இவ்வளவு இப்ப இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க அந்த போட்டோவை. யார் காரணம்? நானா? ஹலோ, எனக்கு அந்த போட்டோக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க தான் காரணம். என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கோம்? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோட படிக்கக்கூடாது, முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க கல்லூரிக்கு போகணும்னு கல்வி ஊக்கத்தொகை, மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் இலவசமா. இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கினார். அதை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு அனைத்து மகளிருடைய அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கு பேங்க் திறக்கிற முன்னாடி பணத்தை எடுத்துறீங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையில கையை வச்சிருவாங்கன்னு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்தீங்க. நல்லது. அதே மாதிரி 23ஆம் தேதி ஷார்ப்பா வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில வாக்கு பெட்டியில 3வது பேரு மருத்துவர் பூர்ணிமா இருக்கும், பக்கத்துல உதயசூரிய சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். என்னென்ன வாக்குறுதி? சில வாக்குறுதி மட்டும் ஞாபகப்படுத்துறேன். மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆட்சி அமைஞ்சோன்னே, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னே முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப், 35 லட்சம் லேப்டாப் கொடுக்கப்படும், இலவசமா கொடுக்கப்படும், மாணவ மாணவிக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்ச முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் உங்க கையில ஒப்படைச்சிருவாரு. மகளிர் அதை வீட்டுல அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத அவங்களே முடிவு பண்ணி வாங்கிட்டோம்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு திட்டங்கள் சொன்னல, இவ்வளவு வாக்குறுதிகள் சொன்னல, யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுக்கறாங்களா? இல்ல. நமக்கான நிதியை கொடுக்கறாங்களா? கல்வி நிதி வர வேண்டிய 3500 கோடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க மோடி.
திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்ப தேர்தல் அறிவிச்சோடனே மாறி மாறி வராங்கல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி வராங்கல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கான நிதி எதுவுமே வர்றதில்ல. தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த தேர்தல்ல சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கணும். செஞ்சு கொடுப்போமா? அந்த பாடம் தான் வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 120 தொகுதி போயிட்டு வந்துட்டேன். நான் அடிச்சு சொல்றேன், எங்க போனால் மிகப்பெரிய வரவேற்பு, எழுச்சி. நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சரா வரப்போறாரு. மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது நிச்சயம். அதற்கு வலு சேர்க்கிற விதமா இந்த 51 தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சகோதரி பூர்ணிமா அவங்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்ற மாதிரிதான் இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணிய தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? தொடர்ந்து மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படும் போது நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். சமீபத்துல நேற்று முன்தினம் பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செய்தித்தாள்கள் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சி பார்த்திருப்பீங்க. டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சி. எதுக்கு? தண்டனை, தமிழ்நாட்டுக்கு தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி பண்ணாங்க. இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் தான் எதிர்த்து முதல் குரல் கொடுத்தாரு. அதுல நம்ம இன்னைக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறோம். அந்த கொண்டு வந்த மசோதாவை தோக்கடிச்சிருக்கிறோம். அது நமக்கு பாதி வெற்றி. மீதி வெற்றி, முழு வெற்றி எப்ப அடைவோம்னா 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கையின் போது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைஞ்சது. மீண்டும் நம்முடைய முதலமைச்சராக மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க போறாரு. அப்ப 51 தொகுதியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம்னு ஒரு செய்தி வரும்ல, அதுதான் முழுமையான வெற்றி. செஞ்சு கொடுப்பீங்களா? இப்ப போட்டோக்கு வருவோமா? போட்டோ மட்டும் தான் கேக்குறீங்க. சரி, என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம தலைவர் இவ்வளவு எதிர்த்து குரல் கொடுக்கறோம்ல, மோடி எதிர்த்து குரல் கொடுக்கறோம்ல, பிஜேபி எதிர்த்து குரல் கொடுக்கறோம்ல. ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? மோடி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஆமா சாமி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதைத்தான் நான் சொன்னேன். நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் இந்த முரட்டு அடிமை? இப்பவும் பாருங்க, எல்லாம் நான் சொல்ல, நீதான் சொல்றீங்க. எல்லாம் இதெல்லாம் என் கணக்குல எழுதிடுவாங்க. அது மட்டும்தான் சொன்னேன். மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அனுபவமே இல்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. இந்த மாதிரி பதவிக்காக போய் யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். இதுதான் பெரிய கேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா. இந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம் அந்த போட்டோ. இங்க பாருங்க, எனக்கு இந்த போட்டோக்கு சம்பளம். என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. செத்து போயிருங்கன்றாருமா. என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. நான் காலில் விழுந்தது தப்பு சொல்லவே இல்லை. அவர் மாத்தி பேசிட்டாரு. இப்போ ஆமா எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, நான் போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் காலில் விழுந்தது தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா காலையை வாரி விட்டாரு. அதைத்தான் நான் கேட்டேன். இப்போ சசிகலா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா உதயநிதி சொல்றதுலாம் கரெக்ட் தானே, பதில் சொல்ற அப்படின்றாங்க. இப்படி ஒரு அடிமை கூட்டத்தை தமிழ்நாடு மீண்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது. சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் நுழைய விடக்கூடாது. எப்படி போன முறை சென்னை முழுக்க திமுகவோட கோட்டைங்கிறத நிரூபிச்சமோ, எப்படி போன முறை இந்த 51 தொகுதி திமுகவோட கோட்டை நிரூபிச்சமோ, அதே மாதிரி இந்த முறை மீண்டும் நிரூபிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் முடிவு எடுத்துட்டீங்களா? உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் நாளை மாலை 6 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க ஒவ்வொருத்தரும் நாளைக்கு முழுக்க யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய தெருவுல, உங்க பகுதியில யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ பிரச்சாரம் பண்ணுங்க. சொல்லுங்க, நம்முடைய தலைவர் கடந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தை விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாதுங்கிற பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் நம்முடைய மருத்துவர் பூர்ணிமா அவங்க
50,000 வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் ஜெயிச்சு காட்டலாம். செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல சகோதரி டாக்டர் பூர்ணிமா அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய தொகுதியோட குரலாக, உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக நிச்சயம் அவர் சட்டமன்றத்துல ஒலிப்பார். உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சரை கேட்டு நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். அப்படிங்கிற வாக்குறுதியை நான் கொடுத்து ஆதரிப்பேன். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.